வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆனதும் 2 விஷயம் ரொம்ப முக்கியமா பார்ப்போம். ஒண்ணு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல்ன்றது சார்ட். பாஸ்ட் ரெக்கார்ட பேஸ் பண்ணி ஃபியூச்சர்ல அது எப்படி மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஃபண்டமெண்டல் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால தான் நெறைய பேர் அத ஸ்கிப் பண்ணிடுறாங்க. சார்ட்ட மட்டுமே பார்த்து ஸ்டாக்க சூஸ் பண்றாங்க. ஆனா ஒரு வேல்யூ ஸ்டாக் அப்படின்னா என்ன? ஷேர் மார்க்கெட்ல வேல்யூ ஸ்டாக்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க கம்பெனியை சூஸ் பண்ணிடலாம். ஆனா எந்த பிரைஸ்ல வாங்கணும்ன்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறைவான பிரைஸ்ல வாங்கும்போது அந்த ஸ்டாக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை லாங் டேர்முக்கோ இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம்லையோ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரிட்டர்னையோ டார்கெட்டையோ ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்டாக், வேல்யூ ஸ்டாக், இது 2 கேட்டகரியா பிரிச்சுன்னா எக்ஸ்பென்சிவான ஸ்டாக் ஏன் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுது, அது ஏன் எக்ஸ்பென்சிவா இருக்கும்போது நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இந்த எக்ஸ்பென்சிவான ஸ்டாக் அப்படின்றது என்னன்னா ஃபியூச்சர் அனாலிசிஸ்ல அந்த கம்பெனி இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ அது ஒரு ஃபேர் வேல்யூ கிடையாது. ஸோ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிக் ஆர்டர் அந்த கம்பெனி ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த 6 மாசத்துலேருந்து 1 வருஷத்துல அந்த கம்பெனியில் இன்னும் ப்ராஃபிட் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 3 பிளான்ட், மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அந்த கம்பெனி வச்சிருந்தாங்க. இப்போ இன்னும் 2 கம்பெனி ஆட் பண்ணிருக்கு, இன்னும் 2 பிளான்ட் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களோட ரெவன்யூ, அவங்களோட மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் பிஸ்னஸ் இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி எதிர்பார்ப்பில் அந்த ஸ்டாக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக ப்ரீமியமில் இல்லை எக்ஸ்பென்சிவாக ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு வேல்யூ ஸ்டாக்கை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் 1 by 1 பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. என்னோட ட்ரைனிங் செஷன் நாளை காலையில் 13 ஜூன் 10 மணிக்கு இருக்குது சென்னை தாம்பரமில். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங். என்னோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதில் ஒரு 6 கண்டிஷன் எடுத்துக்கிறேன். இதுதான் ஃபண்டமெண்டலில் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக எளிமையாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ, அதாவது பிஇ ரேஷியோன்னு சொல்லுவோம். அடுத்தது பிபி ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு புக் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 3வது ப்ரைஸ் டு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, ப்ரைஸ் டு எஃப்சிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். பிஇஜி ரேஷியோ, ப்ரைஸ் டு ஏர்னிங் க்ரோத் ரேஷியோ, ஆர்ஓஐசி, கிராஸ் மார்ஜின். இந்த 6 விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வேல்யூ ஸ்டாக்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிஇ ரேஷியோனா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட்ல செல் பண்றாங்க, அது மூலயமா அந்த கம்பெனிக்கு ஒரு வருமானம் வருது, ஏர்னிங் வருது. ஸோ அப்போ என்னன்னா, நீங்க அந்த கம்பெனி ஏர்ன் பண்ற ₹1 நீங்க எவ்வளவு பே பண்ணி வாங்குறீங்க அந்த ஸ்டாக். ஸோ அப்போ என்னன்னா, ₹1 அந்த கம்பெனிக்கு இன்கம் வருதுன்னா, நான் அந்த கம்பெனிக்கு ஸ்டாக்குக்கு எவ்வளோ, அந்த ₹1 நான் எவ்வளோ பே பண்ணுறேன்னா ₹20 பே பண்ணுறேன். ஸோ அப்போ ஷேர் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரைஸில் வேணாலும் இருக்கலாம். பட் அந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஒரு கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸு ₹400. அதில் ஏர்னிங் பர் ஷேர், ஒரு ஷேருக்கு அது அந்த இப்போ ஓவரால் ஏர்னிங்ஸை வந்து நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு ஷேருக்கு எவ்வளோன்றதை எடுத்துக்கலாம். சப்போஸ் கம்பெனி வந்து ஒரு ₹1,00,000 ரெவன்யூ வருது. மொத்தம் அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஷேர் இருக்கு. ₹1,00,000 வருமானத்தை இந்த 1000 ஷேரில் டிவைட் பண்ணீங்கன்னா 100 தான் அந்த கம்பெனியோட இபிஎஸ். இந்த ஏர்னிங் பர் ஷேர் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ என்னன்னா, இந்த 400 கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் டிவைடட் பை இபிஎஸ் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 20 வரும். 20 தான் பிஇ ரேஷியோ. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ₹1 அந்த கம்பெனி சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ₹20 பே பண்ணுறோம். ஸோ இதுதான் அதோட எக்ஸாம்பிள். இப்போ இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிஎஸ்யூ பேங்க்ஸுக்கு பிஇ ரேஷியோ குறைவாக இருக்கலாம், எஃப்எம்சிஜி ஸ்டாக்குக்கு பிஇ ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். எக்ஸாம்பிள், ஆனால் ஒரு நல்ல பிஇ ரேஷியோ அப்படின்னா, ஒரு குட் கம்பெனி ஒரு குட் பிஇ ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா லெஸ் தென் 20 இருக்கணும். எந்த அளவுக்கு பிஇ ரேஷியோ குறைவாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கம்பெனி ஒரு வேல்யூ ஸ்டாக்ன்றதுல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஆனால் பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்கிற ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகாதா, அப்போ பிஇ ரேஷியோ அதிகமாக இருந்தால் நம்ம வாங்கக்கூடாதுன்ற ஒரு கொஷின் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்து பிஇ ரேஷியோ அதிகமாகவும் இருக்கலாம். ப்ரைஸ் டு புக் ரேஷியோ, ஒரு கம்பெனியோட என்டையர் அசட், அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட், அவங்களோட பிஸ்னஸ், எல்லா அசட்டையும் நீங்கள் டோட்டலாக ஆட் பண்ணி அந்த அசட்டை நீங்கள் வேல்யூ பண்ணி அதை ஷேரால் டிவைட் பண்ணீங்கன்னா அதுதான் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ.
எக்ஸாம்பிள் வந்து ஷேர் ப்ரைஸ் 150 ரூபா, அந்த கம்பெனியோட புக் வேல்யூ 100. ஸோ அப்போ ப்ரைஸ் டு புக் ரேஷியோ எவ்வளோனா 1.5. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ஷேர் ப்ரைஸு புக் வேல்யூல இருந்து 1.5 டைம்ஸ் அதிகமாக இருக்கு. ஒரு சில ஸ்டாக்குக்கு 20 மடங்குலாம் புக் வேல்யூ விட அதிகமாக இருக்கும் ஷேர் ப்ரைஸ். பட் அது வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நம்ம எடுத்துக்க முடியாது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. பட் எவ்வளோ இருக்கணும், ஒரு ஸ்டாக்குக்கு ப்ரைஸ் டு புக் எவ்வளோ இருக்கணும்னா less than 2 இருக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இல்லை பிஎஸ்யூ பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரைஸ் டு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரைஸ் டு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, கம்பெனி அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர், செலவு, இன்வெஸ்ட்மெண்ட் செலவு இதெல்லாம் கழிச்சிட்டு மீதி எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுதான் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, சர்ப்ளஸாக வச்சிருக்கிற அமௌண்ட்னு கூட சொல்லலாம். சப்போஸ் ஒரு கம்பெனிக்கு 1000 கோடி ரூபா கேஷ் வச்சிருக்கிறாங்க, அதில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு ஒரு 300 கோடி ரூபா ஒதுக்கிடுறாங்க. அப்போது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எவ்வளோன்னா 700 கோடி ரூபா. ஸோ கம்பெனியோட மார்க்கெட் கேப் எவ்வளோனா 14,000 கோடி ரூபா மார்க்கெட் கேப். அப்படின்னா இந்த 14,000 கோடியை 700 கோடியால் நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா ப்ரைஸ் டு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எவ்வளோனா 20. ஸோ இப்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா ப்ரைஸ் வந்து மேனிப்புலேட் ஆகிட்டே இருக்கும், ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா இன்வெஸ்டர்ஸோட வேல்யூ ஸ்டாக் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுல தம் ரூல் என்ன அப்படின்னா ப்ரைஸ் டு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ less than 20 இருக்கும். அடுத்தது பிஇஜி ரேஷியோ, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெட்ரிக் இதுதான். லோ பிஇ பார்த்து ஸ்டாக் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அந்த கம்பெனியில் growth இல்லைனாலும் அந்த பிஇ ரேஷியோ குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ வந்து பிஇஜி ரேஷியோவும் சேர்த்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ ஸ்டாக்கு growthம் இருக்கணும், பிஇ ரேஷியோவும் நம்ம எக்ஸ்பெக்டட் லெவலில் இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா ஒரு கம்பெனி நீங்கள் பிஇ ரேஷியோ 20ன்னு வச்சுக்கலாம், growth 25% இருக்குது அப்படின்னா பிஇஜி ரேஷியோ எவ்வளோனா 20 டிவைடட் பை 25ன்னு போட்டிங்கன்னா 0.8, பிஇஜி ரேஷியோ வந்து 0.8. ஸோ அப்போது பிஇஜி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் less than 1 இருந்ததுன்னா அது ஒரு குட் மெட்ரிக் அந்த கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபேர் வேல்யூ அப்படின்னா greater than 2, அதாவது greater than 2ன்னு இருந்ததுன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்டாக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஆர்ஓஐசி, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்டட் கேபிட்டல், அதாவது என்னன்னா ஒரு மேனேஜ்மெண்ட், கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு இந்த மெட்ரிக் யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா ஒரு கம்பெனியோட லாபம் 200 கோடி ரூபா, அவங்க இன்வெஸ்ட் பண்ண டோட்டல் கேபிட்டல் 1000 கோடி ரூபா. ஸோ அப்போது ஆர்ஓஐசி எவ்வளோனா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்டட் கேபிட்டல் எவ்வளோனா 20%. அதான் என்ன அர்த்தம்னா 1000 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 200 கோடி ரூபா லாபம் வருதுன்னா ஸோ அப்போ வந்து இது 20%. இன்கேஸ் இன்னொரு கம்பெனி அதே 1000 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 500 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணாங்கன்னா அதோட ஆர்ஓஐசி பார்த்தீங்கன்னா 50% இருக்கும். ஸோ அப்போ வந்து ரொம்ப எஃபெக்டிவாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. இதில் எக்ஸாம்பிள் என்னன்னா ஆர்ஓஐசி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்டட் கேபிட்டல் வந்து 10%க்கு மேலே மினிமம் இருக்கணும். அதாவது நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், டோட்டலாக நம்ம ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் மினிமம் 10% ரிட்டர்ன் வரணும், அதுதான் ஆர்ஓஐசின்றது. ஸோ அப்போ அந்த ஆர்ஓஐசி 10%க்கு மேலே இருக்கணும். கிராஸ் மார்ஜின் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னாலும் பட் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா ரெவன்யூல இருந்து ஒரு கம்பெனிக்கு லாபம் வருது, அந்த ரெவன்யூ சேல்ஸ் பண்றாங்க, சேல்ஸ் மூலயமா கம்பெனிக்கு ரெவன்யூ வருது, அந்த ரெவன்யூ காஸ்ட் அந்த அவங்களோட எக்ஸ்பென்ஸை கழிச்சுட்டு பார்க்கும்போது என்ன வருது அமௌண்ட் வருது அதுதான் கிராஸ் மார்ஜின். எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனியோட ரெவன்யூ 1000 கோடி ரூபா, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து செல் பண்ணது எவ்வளோன்னா 400 கோடி ரூபா. ஸோ அப்போ வந்து கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோன்னா 600 கோடி ரூபா தான் கிராஸ் ப்ராஃபிட். இந்த கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து கிராஸ் மார்ஜினை எப்படி எடுக்கிறது அப்படின்னா இப்போ இந்த 600 கோடி ரூபாவை டிவைடட் பை ரெவன்யூ எவ்வளோ 1000. ஸோ அப்போ 600 டிவைடட் பை 1000 போட்டிங்கன்னா கிராஸ் மார்ஜின் 60%. ஸோ அப்போ இந்த கிராஸ் மார்ஜின்றது வந்து 60%. அதாவது எப்போ நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கம்பெனி ரெவன்யூ வருது, அதில் மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட்டை செலவே பண்ணுறாங்களா இல்லை அந்த ப்ராஃபிட்டை அவங்க எடுத்துகிட்டு வராங்களா, செலவு ரொம்ப குறைச்சிருக்கிறாங்களா, செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரெவன்யூ 1000 கோடி ரூபா வருது, 800 கோடி ரூபா செலவாகுது.
அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா ரொம்ப அதிகமாக செலவு பண்ற ஒரு கம்பெனி. அப்போ கிராஸ் மார்ஜினை பொறுத்த வரைக்கும் மினிமம் 50%க்கு மேல இருக்கும். ஸோ இதுதான் கிராஸ் மார்ஜின். ஸோ இப்போ ரியல் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். பி ரேஷியோ 15, பிரைஸ் டு புக் வேல்யூ 1.8, பிரைஸ் டு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 14, பிஇஜி 0.9, ஆர்ஓஐசி 18%, கிராஸ் மார்ஜின் 55%. இந்த ஸ்டாக்கு ஒரு சீப்பான ஸ்டாக், குட் குரோத் இருக்கிற கம்பெனி, ஸ்ட்ராங்கான கேஷ் ஃப்ளோ, எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு ஸ்ட்ராங் ப்ரைசிங் பவர் இருக்கு அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இதை மட்டும் வச்சு நீங்கள் ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதை விட இதோட அடிஷ்னலாக என்ன பார்க்கணும்னா, கம்பெனியோட கடன் எவ்வளோ இருக்கு, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளோ வச்சிருக்காங்க, சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth, கார்பரேட் கவர்னன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது ஜென்யூன் மேனேஜ்மெண்ட் இருக்கா, கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகணும், கன்சிஸ்டண்ட்டாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இண்டஸ்ட்ரி அவுட்லுக், அந்த கம்பெனி இருக்கிற இண்டஸ்ட்ரி இப்போ எப்படி இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேல்யூ ஸ்டாக்கை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின மேலும் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.